வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு ரெசிபி தான். பீர்க்கங்காய் தொகையலும் ட்ரை சுண்டக்காய் வத்தக்குழம்பும் தான். இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பீர்க்கங்காய் தோலெல்லாம் எடுக்காமல் இதை மாதிரி வட்டமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வேணும், பச்சை மிளகா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் புளி, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள். இந்த பீர்க்கங்காய் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, இன்க்ரீசஸ் த இம்யூன் சிஸ்டம், லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், பிளட் பியூரிஃபையர், குட் ஃபார் டயபெட்டிஸ், வெயிட் லாஸ், ஜாண்டிஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இந்த தொகையல் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு இது ஒன்றா நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரண எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாமே வறுத்தெடுக்கணும். ஒன்றா ரொம்ப நிதானமாக தீஞ்சு போகாமல் வறுக்கணும். இப்போது வெங்காயம் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது அந்த பீர்க்கங்காய் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும், தேவையான உப்பு, அப்புறம் புளி பீஸு இதெல்லாமே சேர்த்துடணும். இப்போ இந்த காய் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டால் போதும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக வெந்து ரெடி ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினதும் எடுத்து ஆற விட்டுட்டு அப்புறமா அரைச்சிடணும். ஆறுறதுக்கு இந்த திக்கு கடாயிலே கொஞ்சம் நேரம் இருந்தால் ரொம்ப நல்லது. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நேச்சுரலாக ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இது எனக்கு ஆறிடுச்சு. ஸோ மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, அப்படியே அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். இப்போ இதை அரைச்சாச்சு. இந்த தொகையலுக்கு உப்பெல்லாம் போதுமானு பார்த்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். கிட்டு சமையல் ப்ளேலிஸ்ட்டில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தொகையலோட ரெசிபீஸ் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் தனியாகவே போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டொமேட்டோ தொகையல், கொள்ளில் பண்ணுற தொகையல், இது எல்லாமே இருக்குது. தனியாகவே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த காஞ்ச சுண்டக்காயில் ஒரு நல்ல ருசியான காரமான ஒரு வத்த குழம்பு பண்ணலாம்.
இந்த தொகையலும் இந்த வத்தக்குழம்பு காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுதான் காஞ்ச சுண்டைக்காய். இதுலேயும் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, போன் ஸ்ட்ரென்த்துக்கு, அப்புறம் நல்ல ஐ ஸ்ட்ரென்த்துக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இருமலுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு ஐட்டம் தான். ஸோ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இங்கே சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வேணும். பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஐட்டம் தேவையில்லை. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு கடுகு கறிவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு தாளித்து எடுக்கணும். இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும் வெந்தயம் இந்த மாதிரி சேர்க்குறது. பூண்டும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயத்தை சேர்க்கணும். சாம்பார் வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லது. நான் இன்றைக்கி சாதா வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்து மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி விட்டு வச்சிடலாம். இது புளி தண்ணி தனியாக புளிஞ்சு மாற்றி வச்சிடலாம். க்ளீனாட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாவை இது மாதிரி கிள்ளி போட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி ரொம்ப சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கும். அப்படி இல்லைன்னா வதக்கின பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துடலாம். பீஸாக இருக்கிறத விட தக்காளி நல்லா வதங்கியிருந்தால் தான் வத்த குழம்புக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருந்ததுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தூள் எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம். மிளகுத்தூள், அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் தூள், அப்புறம் ஆர்டினரியாக நம்ம திரித்து வச்சுருக்கிற தனியாத்தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு காஞ்ச மிளகாத்தூள். காரம் வேணும், அதனால் நான் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாத்தூளை. பெருங்காயத்தூள் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். இன்னும் எண்ணெய் நிறைய விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தி விடலை. ஸோ இந்த தூளெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் அது கூட இந்த புளி தண்ணியை விட்டுடலாம். விட்டு நல்லா கிளறி கொடுத்துடணும். கொடுத்து கொஞ்சம் தழைச்சதும் நமக்கு தேவையான தண்ணியும் இது கூட விட்டுறணும். விட்டு நல்லா வற்ற விடணும். ஸோ இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தழைச்சிடுச்சு. கொத்தமல்லி கீரை கொஞ்சமாக கிள்ளி போட்டுடலாம். அதுக்கடுத்தது அந்த ட்ரை சுண்டக்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து போடணும். கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் அந்த சுண்டக்காவை போட்டு நல்லா வறுத்துடணும். அப்போ தான் கசக்காமல் இருக்கும். வறுத்து இதை எடுத்து அந்த
தழைச்ச வத்த குழம்புல போட்டுற வேண்டியதான். போட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் திளைக்க விட வேண்டாம். ஒரு 3-4 மினிட்ஸு திளைச்சதும் வத்த குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அந்த வத்த குழம்புல சேர்த்துடலாம். இப்போது ருசியான ட்ரை சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் தயிர், அப்புறம் இந்த வத்த குழம்பு, தொகையல் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.